நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் அப்படின்னா நோயே வராமல் இருக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. அதேமாதிரி நோயை வந்து உடனுக்குடன் சரி பண்ண முடியுமான்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வியாதிகளை வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். வியாதிகள்னு சொல்கிறத விட ஒரு பெயின் வலியெல்லாம் வந்து சீக்கிரமாக சரி பண்ணிட முடியும். தலைவலியோ இல்லை ஒரு முதுகு வலியோ இல்லை நெக் பெயினோ எந்த பெயினாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே கூட நம்ம சரி பண்ண முடியும் தான். அப்போது நோய் வராமல் நான் இருக்கணும், நோய் வராமல் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க லைஃப்பில். நான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து நோய் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எதுலலாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்? உணவு சாப்பிட்ற டைமில் பர்ஃபெக்டாக இருங்க. சாப்பிட்றது மட்டுமே இல்லை, எந்த உணவு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னா கூட ஒரு டைமுக்கு சாப்பிட்றது தான் வந்து முறையான முறை. இல்லை நான் நல்ல உணவை தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு காலையில் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க நல்ல உணவு கூட, ஆனால் அதுவும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையான டைம் வச்சுக்கோங்க. ஒரு டைம் காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றீங்களா, அப்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வயிறுலாம் உங்களுக்கு பலப்படும். அதே மாதிரி நைட்டு தூங்குறீங்களான்னு பாருங்கள். அதாவது நைட்டு வந்து 11லேருந்து 3 வரைக்கும் கண்டிப்பாக தூங்க வேண்டும். அந்த டைம் தான் தூங்குறதுக்கான டைம். அந்த டைமில் நீங்கள் தூங்குறீங்களா? அப்படி தூங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோயே வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம பாடி வந்து நம்மளுக்கே சொல்லும், நம்ம பாடி நம்ம கூடவே பேசும். ஆனால் அது எத்தனை பேர் பேசுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா கூட நீங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இது நம்ம உடம்பு இப்படி இருக்காதே, இது வந்துட்டு நார்மல் இல்லாமல் அப்நார்மலாக இருக்கே. இன்றைக்கி நான் வந்து 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன்னா நான் இன்றைக்கி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா ஏன் அப்படி ஆச்சுன்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பாடி ஹீட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாடி ஹீட்டு கூட மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க, இது ஏன் ஏற்பட்டுச்சு, இதனால தானா, அப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உணவு உண்றீங்க, இப்போ ஆப்பிள் வந்து எந்த காலத்துலையுமே ஒன்றாக சாப்பிட்லாம், ஆனால் அந்த ஆப்பிள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அது ஆகக்கூடாது, ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கனாவே வந்து நிஜமாவே நோய் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம். அது உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன்.